இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 2x + 2y + z = 5, x - y + z = 1, 3x + y + 2z = 4. வாங்க சம்குள்ள போகலாம். என்ன பண்ண போகிறோம்னா ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் படி a/b அப்படின்னு எழுதிட்டு இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்படியே மேட்ரிக்ஸில் எழுதணும். 2 2 1 5 x இருக்க இடத்துல 1 -y இருக்க இடத்துல -1 z இருக்க இடத்துல 1 இந்த 3 அப்படி போட்டாச்சு. y பதிலாக 1 2 z-க்கு பதிலாக 2 போட்டாச்சு. இங்கே 1 4 கொடுத்துட்டுவாங்க. அந்த அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ரோ 1 ரோ 2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 1 இது மட்டும் சேஞ்ச் ஆகும், தேர்ட் ரோ அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிறது இங்கே போயிடும், இங்கே இருக்குது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டுக்கு வந்துடும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் போயிடும். அதை நம்ம அப்படியே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ரோ 2வை எடுத்து ரோ 2 - 2 டைம்ஸ் ஆஃப் r1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ரோ 2வை இது இன்டூ 2 அப்படின்னு சொல்லி ரோ 1 நம்ம எழுதும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 0 4 -1 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதை நான் வந்துட்டு 0 4 -1 3 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா ரோ 3 - 3 டைம்ஸ் ஆஃப் r1 அப்படின்னு சொல்லி எழுதும்போது தேர்ட் ரோ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்டூ 3 எழுதினோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 0 4 -1 +1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 4 -1 +1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கே மூணுத்துக்குமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வந்தால் தான் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் 4க்கு இடத்துல 0 வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 3 - ரோ 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதையும் நம்ம செகண்ட் ரோவும் இப்படி வச்சுக்கலாம். இது r3 - r2 இதையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 0 0 0 -2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். p(a) = 2 ஏன்னா ரெண்டுத்துக்கும் நமக்கு 0 கிடைச்சிச்சு. ஸோ 2 ஆகும். p(a/b) = 3 மூணுக்குமே நமக்கு இது கிடைக்கல, 0 கிடைக்கல. ஸோ அதனால நம்ம இப்படி எழுதிக்கலாம், 3 எழுதிக்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா p(a) ≠ p(a/b) அப்படின்னு. The system is inconsistent and has no solution அப்படின்னு படிச்சிருக்கேன்.